ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸு கிராஃபில் இருக்கக்கூடிய டைரக்ட் வேரியேஷன் சம் தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது நேர்மாறுபாடு சம்மில் ஒரு சம் பார்க்கலாம். ஒரு பேருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் பெர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இத்தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய க்ளூவே என்ன அப்படின்னா 50 கிலோமீட்டர் பெர் மணி அப்படிங்கிற வேகத்தில் அந்த பஸ்ஸு போகுது அப்படிங்கிறது தான் இதுக்கானது. இதை வச்சு நம்ம ஒரு வரைபடம் வரைஞ்சி இந்த 3 கொஷினுக்குரிய ஆன்சரும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு கிராஃப் சம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஸ்டெப்பாக நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அட்டவணை, 2வது ஸ்டெப் என்னென்னா மாறுபாடு, 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா அதுக்குரிய சமன்பாடு, 4வது ஸ்டெப் அதை புள்ளிகளாக எடுத்து எழுதுறது, 5வது ஸ்டெப் என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்களோ அதுக்குரிய தீர்வு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அட்டவணை போடணும். சில கணக்கில் அட்டவணை அவங்களே கொடுத்துருப்பாங்க, இருக்கிற அட்டவணை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். சில கணக்கில் அட்டவணை இருக்காது. இப்போ இந்த கணக்குலேயே அட்டவணை இல்லை பார்த்தீங்களா? ஸோ அட்டவணை நம்மளே போடணும். அவங்க தூரம் நேரம் வரைபடம் கொடுத்துருக்காங்க. நம்ம நேரத்தை எக்ஸாகவும் தூரத்தை ஒய்யாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பயண நேரத்தை எக்ஸ்லையும் பயண தூரத்தை ஒய்யாகவும் எடுத்துருக்குறோம். நேரத்தை நிமிடத்துக்கு மாற்றிக்கிறோம். ஏன்னா கொஷின் நிமிடத்தில் ஒரு சில ஒரு கொஷின் கேட்டிருக்கிறதுனால அது நிமிடமாக மாற்றிக்கிறோம். தூரத்தை தூரத்தினுடைய அழகு கிலோமீட்டர் தானே. ஸோ கிலோமீட்டரில் எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ 1 மணி நேரத்தில் அந்த பஸ்ஸு 50 கிலோமீட்டர் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மணி நம்ம நிமிடமாக மாற்றிட்டதுனால 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம்? 60 நிமிஷம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸில் எடுத்துக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம 60ஆக எடுத்துக்கிறோம். ஒயில் எடுத்துக்கக்கூடிய நம்பரை 50 எடுத்துக்க போகிறோம். ஸோ 60 கீழே 50 மேலே பாருங்கள். 2 மணி நேரம்னா 120. 2 மணி நேரத்தில் இந்த பஸ் எவ்வளோ தூரம் போகும்னா 100 கிலோமீட்டர் போகும். ஸோ 100. மேலே அதே மாதிரி 3 மணி நேரத்துக்கு 180. அது எவ்வளோ தூரம் போகும்? 150. ஸோ மேலே ஃபுல்லாக நீங்கள் 60 எடுத்துக்கணும். 60 கூட்டி கூட எழுதிக்கங்க. கீழே ஒயில் பார்த்தீங்கன்னா 50 கூட்டி எழுதிக்கணும். சரி. ஸோ அட்டவணை போட்டாச்சு. இப்போ நம்ம அது என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன மாறுபாடுன்னு பார்க்கலாம். எக்ஸனுடைய மதிப்பு பாருங்களேன் அதிகரிச்சிட்டே போகுது. ஒயினுடைய மதிப்பும் அதிகரிச்சிட்டே தான் போகுது பாருங்களேன். ஸோ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறதுனால இது என்ன மாறுபாடுனா நேர் மாறுபாடு. ஸோ கீழே மாறுபாடு என்னென்னு எழுதிக்கிறோம்? நேர் மாறுபாடுன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ அட்டவணை போட்டாச்சு. கீழே என்ன மாறுபாடுன்னு எழுதியாச்சு. அடுத்தது இதுக்குரிய சமன்பாடு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்களேன், நேர் மாறுபாடுன்னு எழுதிட்டோம். அடுத்தது சமன்பாடு பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸுங்கிறத நேர் மாறுபாடுக்குரிய சமன்பாடு. இதில் கே வேணும்னா எக்ஸ் அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஒய் பை எக்ஸ்னு வந்துடும். ஒய்யோட மதிப்பு 50, எக்ஸோட மதிப்பு 60. அட்டவணையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 50/60ன்னு எழுதிக்கிறோம். இதில் 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்னு வந்துடும்னா 5/6 வந்துடும். இதை கொண்டு போய் திரும்ப சமன்பாட்டில் பிரதியிடணும். அப்போ என்னென்னு கிடச்சிரும்? ஒய் ஈக்குவல் டு 5/6x அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவையான சமன்பாடு. ஸோ இந்த சமக்குரிய சமன்பாடு இது. அடுத்தது அட்டவணையில் எழுதின நம்பர்ஸை ப்ராக்கெட் போட்டு புள்ளிகளாக எடுத்து எழுதிக்கணும். எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்து எழுதினோம்னா அதுதான் புள்ளிகள். ஸோ புள்ளிகளை எழுதியாச்சு. அடுத்தது தீர்வு கண்டுபிடிக்கணும். தீர்வில் ஃபஸ்ட்டு கொஷின் விகித சம மாறிலி கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச கேவோட மதிப்பு தான் விகித சம மாறிலி. ஸோ விகித சம மாறிலி கே ஈக்குவல் டு 5/6ன்னு எழுதியாச்சு. ஸோ அடுத்த 2 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப் போடணும். ஸோ கிராஃப் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாம். இப்போ வாங்க கிராஃப் போடலாம். ஸோ கிராஃப் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். கீழே நம்ம எக்ஸை பயண நேரம்னு எடுத்தோம். ஸோ பயண நேரம் நிமிடங்கள்ங்கிறத எக்ஸில் எடுத்துக்கலாம். பயண தூரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஒயில் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸில் நீங்கள் எப்படி நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம 60 எடுத்துருக்கிறதுனால 60, 120ன்னு கூட எடுக்கலாம். இங்கே நம்ம 30 எடுத்துருக்குறோம். ஸோ 1.5 மணி நேரம்னா 90 நிமிஷம். அது வரதுக்காக 30 எடுத்துருக்குறோம். நம்ம 30 தான் எடுக்கணுங்கிறது இல்லை, 20 கூட எடுக்கலாம். ஆனால் நாங்கள் 360க்கு நம்மளுக்கு நம்பர்ஸ் வரணும். 20 எடுத்திங்கன்னா 360 வராது. அதனால நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோன்னா 30 எடுத்துருக்குறோம். நீங்கள் 60 எடுத்து போட்டிங்கனாலும் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? அடுத்தது ஒய்யில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 மடங்குகளாக இருக்கிறதுனால ஒய்யில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 50 எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸில் எல்லா மதிப்புகளையும் எடுத்தாச்சு. அடுத்தது ஒயில் பாருங்கள். ஒயில் நம்ம 50 எடுத்துக்கலாம். பயண தூரம் கிலோமீட்டரை 50 எடுத்துருக்குறோம். ஸோ மேலே ஃபுல்லாக 50 எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த புள்ளிகளை கிராஃபில் குறிக்கிறோம். ஃபஸ்ட்டு புள்ளி பாருங்கள் 60, 50 குறிச்சாச்சு. அதே மாதிரி 2வது புள்ளி பார்த்தீங்கன்னா 120, 100. ஸோ எக்ஸில் 120, ஒயில் 100 அதுக்கு நேர் குறிச்சிட்றோம்.
அடுத்து மூணாவது புள்ளி என்னன்னு பாருங்கள், 180, 150. ஸோ எக்ஸில் 180, ஒயில் 180ன்னு போட்டு எல்லா புள்ளிகளையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஆதி புள்ளியிலிருந்தே வரையணும். அதுக்கப்புறம் 2 கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு கொஷின் 90 நிமிடங்களில் எவ்வளோ தூரம் பயணிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேரங்கிறத நம்ம எக்ஸில் எடுத்துருக்கிறதுனால எக்ஸில் 90 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி அதை நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச கோட்டை எங்கே வெட்டுதோ அங்கேருந்து நம்ம ஒய்ஹெச்சுக்கு ஒரு கோடு வரையணும். அது 50க்கும் 100க்கும் நடுவில் வர்றதுனால அது எவ்வளோன்னா 75. ஸோ 90 நிமிடங்களில் இந்த பஸ் எவ்வளோ தூரம் போகும்னா 75 கிலோமீட்டர் போகும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்குரிய ஆன்சர் கிடச்சிருச்சு. சரிங்களா. இப்போ 2வது கொஷின் பார்க்கலாம். 2வது கொஷின் என்னென்னா 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேரம் தூரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஒய்ஹெச்சில் இருக்குது. அதில் 300ங்கிற நம்பர் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச வரைபடத்தை வெட்டுற இடத்துல இருந்து கீழே எக்ஸ்ஹெச்சுக்கு ஒரு கோடு வரையணும். அந்த கோடு எங்கே போய் வெட்டுது, 360க்கு நேர் வெட்டுது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 360 நிமிடங்கள். ஸோ 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம் என்னென்னா 360 நிமிடங்கள். ஸோ அதையும் எடுத்து ஆன்சராக எடுத்து எழுதிடுறோம். கடைசியாக அளவு திட்டம் எழுதிடணும். கண்டிப்பாக அளவு திட்டத்துக்கு மார்க் உண்டு. எக்ஸ்ஹெச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம 30 எடுத்ததுனால 30 நிமிடங்கள். ஒய்ஹெச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 எடுத்துருக்குறோம். ஸோ 50 அதனுடைய அழகு என்னென்னா கிலோ.